வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டியோர் நினைவு கூறுவோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களது உடலோடும் உயிரோடும் நீக்கமற நிறைந்து ஒன்று கலந்து இந்த பயணத்தை அவர்களே நடத்தி தருவார்களாக. ஆசான் அருட்தந்தை அவர்களை வணங்கி இந்த அறிவின் பயணத்தின் அறிமுக உரையை தொடர்வோம். அன்பர்களே, சென்ற வாரம் இந்த அறிவின் பயணம் என்பதற்கு ஒரு முன்னுரை நாம் தெரிந்து கொண்டோம். அதுல நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னோம். முழுமையை நோக்கிய ஒரு பயணம் அப்படின்னு சொன்னோம். குறை அறிவாகிய சிற்றறிவாகிய இந்த அறிவு முற்றறிவை நோக்கிய ஒரு பயணம் என்று சொன்னோம். இது பயணம் செய்வது அறிவு. இதுவரை பயணித்து வந்ததும் அறிவுதான். மனிதனாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, யார் இந்த மனிதன் என்று சொன்னால் அதே அறிவுதான். அந்த முற்றறிவாகிய இறைநிலையில் இருந்த அறிவு, அதே அறிவுதான் விண்ணாகி பஞ்சபூதங்களாகி ஓரறிவு முதல் 5 அறிவு ஜீவனாகி 6வது அறிவு மனிதனாகவும் வந்திருக்கிறது. அப்போ இதுவரை நடந்த பயணமும் அறிவின் பயணமே. இனி நடக்க இருக்கும் பயணமும் அறிவின் பயணமே. இடையில ஒரு தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு சொன்ன மாட்டீங்களா? அதே போல இடையில ஒரு தடங்கள். அந்த தடங்களிலிருந்து தாண்டி மீண்டும் பயணத்தை தொடர்வதுதான் இந்த அறிவின் பயணம். என்ன ஒரு பிரச்சனைன்னா, இந்த தடங்கள் சிறிய தடங்கள் இல்லாமல் ஒரு பெரிய தடங்களாக மாறிவிட்டது. இந்த தடங்கள் எங்க வந்தது அப்படின்னு கேட்டா, 5 அறிவு ஜீவன் வரை தடங்கள் இல்லாமல் பயணித்த அந்த அறிவு மனிதனிடம் வந்த பிறகுதான் அந்த தடங்கள் என்பதே ஏற்பட்டது. அப்ப தடங்களுக்கு காரணம் யார்? மனிதன். அப்ப அந்த தடங்களை சரி செய்ய வேண்டியது யார்? மனிதன். அப்ப நாம் தான் அந்த தடங்களுக்கு காரணமாக இருக்கின்றோம். அப்ப அந்த தடங்களை சரி செய்து மீண்டும் பயணத்தை தொடர வேண்டிய பொறுப்பு நம் அனைவரிடத்திலும் இருக்கிறது. இப்படி ஒரு தடங்கள் இருக்கிறது என்பதையும் மறந்து இந்த மனித குலம் அந்த தடங்களுக்குள்ளாகவே ஒரு மயக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பயணத்தில் தடங்கள் செய்து
தேங்கி நிற்கிறீர்கள் என்பதை உணர்த்துவதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு காலம். 40 நாள் வீட்டுல உட்கார வச்சு நாம் என்ன தடங்கள் செய்தோம் என்பதை அறிந்து அந்த பயணத்தை மீண்டும் தொடர வேண்டும் என்பதற்காகவே நம்மை அமர்த்தியது போல் தெரிகிறது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமது மன்றங்களில் மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு சொற்பொழிவுன்னு சொல்லி யாராவது ஒரு பேராசிரியரை கூப்பிட்டு நடத்துறது உண்டு. இங்க மதுரை அறிவித்தூர் கோயில அப்படி பண்ணுவோம். மற்ற நாளெல்லாம் சாதாரண அறிமுக உரை, அறிமுக வகுப்புகள் இது மாதிரியே ஓடிட்டு இருக்கும். ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா எங்க திரும்பினாலும் சிறப்பு உரைகள். காலையிலிருந்து மாலை வரை பார்த்தோம்னா ஒவ்வொரு பேராசிரியரும் இப்ப ஃபுல்லி என்கேஜ். அந்த மாதிரி நம்ம மகர்ஷியினுடைய தத்துவம் உலகம் முழுவதும் போய்கொண்டிருக்கு. அப்ப இந்த காலகட்டம் நம்மளுடைய அந்த தேக்கத்தை, தடங்களை நமக்கு உணர்த்துவதாகவே அமைந்துள்ளது. இப்ப இதை உணர்ந்து அந்த பயணத்தை நாம் மீண்டும் தொடர வேண்டும். எதற்காக தொடர வேண்டும் அப்படின்னு கேட்டா, நாம எல்லோருமே மன்றத்துக்கு வந்து பயிற்சி ஆரம்பிக்கும் போது ஒரு முதல்ல கேட்கக்கூடிய தத்துவம் என்னன்னா, வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்போம். எதற்காக நாம் பிறந்தோம்? மனிதன் எதற்காக பிறந்தான் அப்படின்னு கேட்கும்போது அதற்கு நம்ம மன்ற அன்பர்கள் 2 பதில்கள் சொல்றத நான் பார்த்திருக்கேன். 2 விதமான பதில்கள் வருகிறது. என்ன சொல்றாங்க? அதாவது இறைவனாக மாற வேண்டும், அறிவிலே முழுமை பெற வேண்டும், இறைவனாகவே மாற வேண்டும். சரி, இறைவனாக மாற வேண்டும்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இறை உணர்வு பெற வேண்டும் அப்படின்னு. இறை உணர்வு பெற வேண்டுமா, இறைவனாக மாற வேண்டுமா என்று ஒரு கேள்வி. இறை உணர்வு பெறணுமா, இறைவனை மாறுறதா? எது இதில் மிகச் சிறப்பு? எது முதல்ல நடக்கணும், எது 2வது நடக்கணும் அப்படின்னா, இறை உணர்வு தான் சிறந்தது. இறை உணர்வு தான் முதல்ல நடக்கணும். அதுக்கப்புறம்தான் இறைவனாக மாறுவது. இறை உணர்வு பெறாமல் இறைவனாக மாறிவிட்டால் இந்த பயணம் முழுமை பெறாது. இந்த அறிவின் பயணம் முழுமை பெறாது. அந்த இயற்கை விண்ணாகி பஞ்சபூதங்களாக தொடங்கியதே எதற்காக என்று சொன்னால், தன்னை உணர்வதற்கு. அப்ப என்ன பண்ணணும்? இறை உணர்வு பெற வேண்டும். அந்த இடம்தான் தன்னை உணர்தல். அதை உணராம இறைவனா மாறுறது அப்படின்னு சொன்னா அதனுடைய பயணத்தினுடைய நோக்கம் நிறைவேறாது. அப்ப இறை உணர்வு பெற வேண்டும். அப்போ மனிதனுடைய நோக்கம் என்ன? இறை உணர்வு பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். இப்போ இறைவனாகவே மாற வேண்டும்னு வச்சுக்கங்க. இப்போ இதே இறையாற்றல் எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்குது. மனிதர்கள் இவ்வளவு துன்பத்துக்குரிய காரணத்தை எல்லாம் செய்து துன்பத்திலே உழந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இவங்க மாறுற மாதிரி தெரியல. என்ன பண்ணிடலாம்? பேசாம இவங்களையெல்லாம் நம்மளோடு ஐக்கியப்படுத்தி விடலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு சன நேரம் போதும். ஒரு சன நேரம் போதும். இப்படியெல்லாம் ஒரு வைரஸ் மாதிரி வந்து இப்படியெல்லாம் ஒவ்வொன்னையும் மூடி ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்தி ஒவ்வொரு உணர்ந்து
இப்படி எல்லாம் எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கிறது. இவ்வளவும் தேவையில்லை. ஒரு சன நேரம் போதும். ஒரு நிமிடம் இந்த பூமியினுடைய சுழற்சியை, ஒரு நிமிடம் மட்டும் இந்த பூமியை ஜஸ்ட் ரெஸ்டடு அப்படின்னு அப்படி ரெஸ்ட் பண்ணிட்டா அனைத்து மனிதர்களும் இறைநிலையோடு இறைநிலையாய் கலந்து விடுவார்கள். முடிஞ்சிடும். இறைநிலையாகவே மாறி விடுவார்கள். அவ்வளவுதான். இப்போ இந்த பூமியில் அடுத்து மனித இனம்ங்கிறதே இல்லாம போயிடும். அதற்கு எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நிமிடம் இருந்தால் போதும். அந்த பூமி அப்படி நின்றுச்சுன்னா அவ்வளவுதான், ஓடிட்டே. நீங்க இந்த திருவிளையாடல் படத்துல ஒரு பாட்டு வரும், பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனேன்னு. அதுல அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையில் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகே அப்படின்னு அப்படியே கையை அப்படி வச்ச உடனே அப்படியே அலை ஆடிக்கிட்டு இருக்கிறத அப்படியே நின்றோம். அந்த மரங்கள் ஆடிக்கிட்டு இருக்கிறத அப்படியே நின்றோம். பறவைகள் பறக்கிறத அப்படியே நின்றோம். அப்படியே ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட்ஸ் அப்படி நிற்கும். அப்படியே அந்த சிவனாக நடித்த அந்த சிவாஜி கணேசன் கண்ணை அப்படி அசைச்சிட்டு லேசா அவர் அசைவார் பாருங்க. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா அப்படின்னு வரும். அப்ப இப்படி இந்த அசைவை ஒரு நிமிடம் அசைச்சறதை நிறுத்திட்டோம்னா எல்லோரும் மனிதன் முழுவதும் என்ன ஆயிடலாம், இறைவனாக மாறிடலாம். ஆனா அதை செய்யலையே, இந்த இயற்கையாகிய இறைவன் அதை செய்யலையே. ஏன் செய்யல அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன் செய்யல அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன் செய்யல அப்படின்னா, அவனுடைய வந்ததனுடைய நோக்கம், மனிதன் வரை வந்ததனுடைய நோக்கம் அங்க நிறைவேறணுமே, அறிவின் பயணம் முழுமை பெறணுமே. அப்ப என்ன ஆகணும், இறை உணர்வு பெறணும். இறை உணர்வு பெற்று இறைநிலையாக மாறணும். அதுதான் அறிவின் பயணத்தின் முழுமை. அப்ப அங்க இறை உணர்வு பெற வேண்டும். அப்போ இறை உணர்வு பெறும் வரை இந்த மனிதனை என்ன பண்ணும், இந்த இயற்கை ஏதாவது ஒரு வகையில அதை திருத்துவதற்குரிய சூழலை உருவாக்கி அந்த உணர்வுக்கு கொண்டு வரும். அப்போ என்ன சார், எல்லா மனிதனும் இறை உணர்வு பெற்று எப்ப இதெல்லாம் முடியறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்ம இப்போ என்ன சொல்றோம், ஒரு 51% வந்துட்டா அவர் என்ன ஆயிடுறாரு, எம்டி ஆயிடுறாரு. அதுபோல ஒரு இந்த உலக ஜனத்தொகையில் ஒரு 50%க்கு மேல அந்த இறை உணர்வு பெற்றுட்டாலே என்ன ஆயிரும், அதுக்கப்புறம் இந்த பயணம் நிறைவுக்கு வந்துடும். இப்போ இந்த இறை உணர்வை உணர்வதற்காக காத்து கொண்டிருப்பது யார், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா, அந்த அறிவாகிய தெய்வம் அனைவருக்குள்ளாகவும் இருந்து கொண்டு அது இறை உணர்வுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே பல மகன்கள் அந்த இறை உணர்வு பெற்றார்கள். பெற்றவர்கள் மனித குலத்துக்கு வழிகாட்டினார்கள். இப்போ வேதாத்திரி மகர்ஷிக்கு பின்னாடி அப்படி ஒரு மகான்களை இனிமேல் பார்க்க முடியுமாங்கிற அளவுக்கு நாம் உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஆக இறை உணர்வு பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். அப்ப மனிதனுடைய நோக்கம் இறை உணர்வு பெறுவது. நம்ம அறிவின் பயணத்தினுடைய நோக்கம் என்ன, இறை உணர்வு பெறுவது. நேற்று சொன்னோம், சிற்றறிவிலிருந்து முற்றறிவாக மாறுவதில்லை, முற்றறிவாக மாறி அந்த உணர்வு பெறுவது. இப்ப பாருங்க, இப்போ எது பயணம் செய்கிறது, அறிவு.
இப்ப நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, இந்த அறிவு தானே பயணம் செய்கிறது. இந்த அறிவுன்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரியும். அறிவுன்னா என்ன, எது அறிவு அப்படின்னு நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எத்தனையோ ஆன்மீக அமைப்புகளில் ஆன்மீக சொற்பொழிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அறிவு என்றால் எது அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வேதாத்திரி மகரிஷி கொடுத்த அளவுக்கு எங்கேயும் கொடுத்திருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா நம்மில் எத்தனை பேராசிரியர்கள் இந்த அறிவு என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கிறோம் என்பதும் இன்னும் நிறைய உணர்த்த வேண்டியிருக்கு. மகர்ஷி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இத அடிக்கடி அங்கங்க யாரும் பேசி எனக்கு நான் கேட்கல. இத கொஞ்சம் அந்த சப்ஜெக்ட கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிடுறோம், சாதாரணமா விட்டுறோம். இப்ப எது அறிவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அறிவேதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, அந்த அறிவுதான் மனிதன் வரை வந்திருக்குன்னு சொல்லிட்டோம். இப்ப எப்படி வருது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இந்த பிரபஞ்சத்தின் முதல் தோற்றம் எது என்று சொன்னால் முதல் பூதமாகிய விண்ணெனும் ஆகாயம். சரி, அசைவற்ற சுத்தவெளியாகிய தெய்வம் அசைந்து விண்ணாகி முதல் பூதமாக வந்துருச்சு வச்சு. இப்ப முதல் பூதமாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆகாயம் எனும் விண் சுழன்று கொண்டிருக்கிறது. ஒரு சுழற்சி இயக்கம் என்பதே ஒரு சுழற்சி இயக்கம்தான். எல்லாமே சுழற்சி இயக்கத்துல தான் இருக்கும். சரி, இப்ப அந்த சுழல்கிற அந்த சுழல் என்பது எது என்று சொன்னால் அந்த சுத்தவெளியில் இருந்த ஆற்றல். ஆற்றல் என்பதுதான் சுழல்கிறது. சரி, அந்த சுத்தவெளியில் இருக்கக்கூடிய அறிவு இப்போ இந்த விண் என்ற பயணத்தில் வரும்போது அந்த அறிவும் கூடயே வருதா அப்படின்னு கூடயே வருது. ஆற்றல் சுழல்கிறது, அறிவு அதன் மையத்தில் இருந்து கொண்டு அதுவும் கூடவே பயணிக்கின்றது. விண் என்ற முதல் பூதத்திலேயே ஆற்றலும் உள்ளது, அறிவும் உள்ளது. சரி, அப்ப மகரிஷி தெளிவா சொல்றாங்க, அந்த இப்போ விண்ணாகி விண்கள் நெருங்கி பஞ்சபூதங்கள் ஆயிடுச்சு. அப்போ அந்த பஞ்சபூதங்கள் வரை அவற்றிற்கு நாம என்ன சொல்றோம்னா ஜடப்பொருள்கள் என்று சொல்லுகிறோம். ஜடப்பொருள்கள் என்று சொல்லுகிறோம். ஜடப்பொருள்களில் அறிவு எவ்வாறு இருக்கிறது? ஏன்னா இந்த அறிவு விண்ணில இருந்து கூடவே பயணிக்குது. அப்ப விண்ணில இருந்து காற்றாக வரும்போதும் அந்த பயணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நெருப்பாகி, நீராகி, நிலமாகி, அந்த 5 பஞ்சபூதங்களாகி. இப்போ இவற்றையெல்லாம் ஜடப்பொருள்கள் என்று சொல்லுகிறோம். இப்போ அந்த 5 பஞ்சபூதங்களுக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. இருக்கிறது. ஆனா அந்த 5 பஞ்சபூதங்களுக்கும் மனம் இருக்கிறதா என்று கேட்டால் மனம் இல்லை. மனம் இல்லை. மண்ணுக்கு 3 சுழினா போட்ட அந்த மனம் உண்டு, வாசனை. அந்த 2 சுழினா போட்ட மனம் இருக்கிறதே, அந்த மனம் ஜடப்பொருள்கள் இருக்கிறதா என்றால் இல்லை, இல்லை. அதற்கு அறிவு இருக்கிறதா? இருக்கிறது, இருக்கிறது. அப்போ அங்கு அறிவு எவ்வாறு இருக்கிறது? அதனுடைய வேலை என்ன? இந்த பயணம், அறிவின் பயணம் வருதே, இந்த பயணம் அந்த ஜடப்பொருள்கள் வரைக்கும்
அதனுடைய பயணத்துல இந்த அறிவினுடைய வேலை என்ன? இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இப்போ இந்த மனிதனில் அந்த அறிவினுடைய வேலை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரியாம நம்ம பயணத்தை தொடங்க முடியாது. இப்ப நம்ம ஒரு பெரிய டூர் சொல்றோம், ஆன்மீக பயணம் அப்படின்னு போடுறோம்னு வச்சுக்குவோம். முதல்ல ஒரு லிஸ்ட் கொடுத்துருவோம் இல்லையா? முதல் நாள் எங்க இருந்து கிளம்ப போறோம், முதல் நாள் எவ்வளவு தூரம் பயணிக்க போறோம், எந்த ஊர்ல நைட்டு தங்க போறோம், எங்க தங்க போறோம், அடுத்து அங்கிருந்து எப்ப கிளம்ப போறோம், அடுத்து எங்க தங்க போறோம், இப்படி ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த அறிவின் பயணம் தொடங்கியது. அந்த அறிவினுடைய பயணத்துல அந்த ஜட பொருள்களில் அந்த அறிவு என்ன பண்ணுது, அதனுடைய வேலை என்ன, அதை சரியா பண்ணுதா, கரெக்டா பண்ணுதா, அங்க ஏதாவது இப்ப நம்ம சொன்னோமே தடங்கள் அப்படின்னு சொன்னோமே, அங்க ஏதாவது தடங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஜடப்பொருள்களின் அறிவு எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இத எந்த மகான்களும் இவ்வளவு தெளிவா சொன்னாங்களான்னு தெரியல. இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளினுடைய அறிவுக்கு எட்டாததுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை பற்றி நான் பேசணும் அப்படிங்கணும்னா ஒரு வாரம் பேசணும். இந்த அறிவை பற்றி பேசணும் அப்படிங்கன்னா ஒரு வாரம் பேசணும். எதுல? ஜடப்பொருள்களில் அறிவு அப்படிங்கிறத பற்றி பேசணும்னா ஒரு வாரம் பேசணும். யாரை வச்சு பேசணும் அப்படின்னா, எல்லாம் இந்த பிசிக்ஸ்லயும் அந்த கெமிஸ்ட்ரியிலையும் பிஹெச்டி வாங்கின சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கள உட்கார வச்சு பேசணும். எனக்கு அப்படி ஒரு பேராசை. என்ன, மகரிஷியினுடைய அந்த தத்துவத்தை அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஆகா நாம எவ்வளவு தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தணும் அப்படின்னு அப்படி ஒரு ஒரு மனதுக்குள்ளாக ஒரு வேட்கை புரிஞ்சு கொண்டு, அப்ப இதை புரிந்து கொள்ளாத ஒரு விஞ்ஞானம் இன்று பெரிய பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கு. சரி, சாமி என்னதான் சொன்னாங்க உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அந்த ஜடப்பொருள்கள் அறிவு எவ்வாறு வேலை செய்யுது எல்லாருக்கும் தெரியும். என்ன சொன்னாங்க? பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி ஆங்கிலத்தில் சொன்னாங்க. பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, இதுதான் அறிவு. வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு அப்படின்னு சொன்னாங்க. வடிவம், அதற்கு அமைப்புன்னு சொல்லுவாங்க. குணம் அப்படிங்கிறது பதிலா தன்மை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இயக்க ஒழுங்கு, அதுக்கு இயக்க ஒழுங்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா துல்லியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு வார்த்தை போடுவாங்க. இப்ப நம்ம வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு. இப்ப பாருங்க, இது ஒரு விண் என்று இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஒரு சுழன்று கொண்டிருக்கக்கூடிய முதல் பூதம்னு எடுத்துங்க. அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறதா என்று சொன்னால், அதனுடைய சுழற்சியில அதுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது. எது வடிவமாக இருக்கு? அறிவுதான் அந்த வடிவமாக இருக்கிறது. ஆற்றல் சுழல்கிறது, அந்த வடிவமாக இருப்பது அறிவு. வடிவம். சரி, இரண்டாவது குணம் இருக்கட்டும், மூணாவது போயிடுவோம். இயக்க ஒழுங்கு. அதனுடைய இயக்கம் ஒரு ஒழுங்கான இயக்கமாக சுழல்கிறதா அப்படின்னா, அது இயக்கத்தில் அப்படி ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஒழுங்கு இருக்கும். நெளிஞ்சு போகாது, நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி எல்லாம் போகாது. அந்த சுழல் சரியாக சுழன்று கொண்டிருக்கும். இயக்க ஒழுங்கு சரியா இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு கரெக்டா காலையில சூரிய உதயம் அப்படின்னு சொன்னா காலையில சூரிய உதயம் வந்துருது. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல சொன்ன மாதிரி சொல்லல. இன்று காலை ஒரு தடங்களின் காரணமாக சூரியன் ஒரு 25 நிமிடம் காலதாமதமாக வந்து கொண்டிருக்கிறதுன்னு எந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்களா? கேள்விப்பட்டிருக்குமா? இல்லையே. இயக்க ஒழுங்கு.
ஜட பொருள்களில் அந்த இயக்க ஒழுங்கு பர்ஃபெக்டா நடக்கும், சரியாக நடக்கும். சரி, அப்ப ஒரு விண்ணுல கூட அந்த இயக்க ஒழுங்கு இருக்கு. சரி, குணம் குணம் அப்படின்னு சொல்றோமே சார். இப்போ ஒரு விண்ணுல என்ன சார் குணம் அல்லது தன்மை அப்படின்னு சொல்றோமே, எது? அப்ப அந்த அறிவு வடிவமாக இருப்பது அந்த அறிவு, இயக்க ஒழுங்காக இருப்பது அந்த அறிவு, தன்மையாக இருப்பது அறிவு. இந்த மூணு சேர்ந்ததுதாங்க அறிவு. மூணு சேர்ந்ததுதான் அறிவு. அப்ப தன்மை என்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விண் சுழலும் போது ஏற்படுகின்ற இறை வெளியோடு ஏற்படுகின்ற உரசலால் அதுல இருந்து வெளிப்படுதே காந்தம், அதுதான் தன்மை. அதான் தன்மை. இறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். அப்ப அதுதான் தன்மை. விண் என்று எப்பொழுது வந்ததோ, சுழற்சி அசைவு என்று வந்ததோ, அப்பொழுதே அப்பொழுதுதான் காந்தம். அங்கதான் காந்தம். நீ சுத்தவெளியில போய் பார்த்தீங்கன்னா காந்தம் கிடையாது, காந்தம் கிடையாது. இங்க எப்போ இயக்கத்துக்கு வந்து அசைவன் வந்ததோ அங்கதான் காந்தம். அப்ப சுத்தவெளியில காந்தமே இல்லை, அப்ப அங்க உணர்வே இல்லை. அப்ப சுத்தவெளியாக இருக்கும் போது அங்க உணர்வு இல்லை. அதனாலதானே அந்த இறைநிலை தன்னை உணர வேண்டும்ங்கிறதுக்காக அசைஞ்சது. அங்க உணர்வே இல்லையே. அப்ப உணர்ந்து வந்த பிறகுதானே தன்னையே உணர முடியும். பாட்டு பாட்டா உணர்ந்துகிட்டு வர்றதுதான் இந்த பயணம். முழுமையாக தன்னை உணர்வது எங்க அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு. மனிதன் எப்பொழுது இறை உணர்வு பெறுகிறானோ அப்பதான் முழுமையாக தன்னை உணர்றது அங்க நடக்கும். இன்னைக்கு காலையில நான் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒண்ணு தோணுச்சுன்னு சொன்னனே, என்ன தோணுச்சுன்னு இப்ப சொல்லிடுறேன். அதாவது சுத்தவெளியாகிய தெய்வம், இப்போ ஆறறிவு படைத்த மனிதன், இந்த ரெண்டுல எது உயர்ந்தது? எது உயர்ந்த நிலை? அந்த சுத்தவெளியாகிய தெய்வம் உயர்ந்த நிலையா, ஆறறிவாகிய மனிதன் உயர்ந்த நிலையா? இப்போ அநேகமா இவருக்கு நமக்கு மதனுக்கு வந்து அடுத்த பட்டிமன்றத்துக்கு ஒரு டாபிக் கிடைச்சிருமோன்னு எனக்கு தோணுது. அதாவது இதுல என்ன தோணுச்சுன்னா, அந்த சுத்தவெளியாகிய தெய்வத்தை விட அந்த ஆறறிவு படைத்த மனிதன் இருக்கிறானே அவன்தான் உயர்ந்தவன். ஏன்னு கேட்டா, அந்த முழுமையை உணரக்கூடிய ஆற்றல் இங்க மனிதனிடம் தான் இருக்கு. அப்ப அந்த இறை உணர்வு பெற்ற மனிதன் இருக்கானே, அதுக்கப்புறம் தான் அவன் இறைநிலையா மாறுறான். அந்த இறை உணர்வு பெற்ற மனிதன் அந்த இயக்கமற்ற சுத்தவெளியாகிய இறைவனை விட சிறந்தவன், உயர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்போ இப்போ ரெண்டுக்கும் ஒரு தலைப்பும் சொல்லிட்டு அது தீர்ப்பையும் சொன்ன மாதிரி இருக்கு. இவன் தான் உயர்ந்தவன். அப்போ அந்த நிலையில இப்ப பாருங்க, ஏன் நம்ம அவ்வளவு பெரிய மகான்களை எல்லாம் தெய்வமா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, தெய்வத்தை விட உயர்ந்தவர்கள் அவர். ஏன்னு கேட்டா அதுவே உணரணுங்கிறதுக்காக வந்துச்சு இல்லையா, அதை உணர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், இறை உணர்வு பெற்ற அந்த மனித தெய்வங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த இறைவனை விட உயர்ந்த இறை தெய்வங்கள். இதுதான் எனக்கு இன்னைக்கு காலையில தோணுனது. அது அதை பற்றிய இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனை செய்து அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் எல்லாம் அதுல சிந்தனையில ஓடிக்கிட்டே இருக்கு. அது சிந்தனை முழுமை பெறும்போது நம்ம பயணத்துல ஒரு நாளைக்கு நம்ம அதை பத்தி சிந்திப்போம். இப்போ நான் அதை மட்டும் சொல்லிட்டேன். சரி, அப்ப அந்த வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு, இதுதான் அறிவு.
அப்போ இது சரியா இருக்கான்னு பார்த்தா விண்ணுல இருந்து சரியா இருக்கு, காற்றுல கரெக்டா இருக்கு, நெருப்புல இருக்கு, நீர்ல இருக்கு, மண்ணுல இருக்கு. சரியாக அந்த இயக்க ஒழுங்கு இயங்கிக் கொண்டிருக்கு. அப்போ ஜடப்பொருள்களில் அறிவு இப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ பாருங்க, நீங்க இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போ ஒரு மனிதன் இருக்கின்றான். இந்த மனிதனில், இந்த உடலில் உயிர் இருக்கிறது. இந்த உடலை மட்டும் எடுத்துக்கொண்டால் இது ஒரு ஜடம், இது ஒரு ஜடப்பொருள் தானே. உயிர் இருக்கும் போது அங்கு இயக்கம் நடைபெறுகிறது. அப்ப உயிர் அந்த இயக்கத்துக்குரிய ஆற்றல் உயிரிடமிருந்து அது பெற்று நடக்கிறது. இப்போ அந்த இயக்கம் நடக்கும்போது அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அறிவு எவ்வாறு உள்ளுக்குள்ளாக அமைந்துள்ளது என்பது தெரியும். நாமெல்லாம் நமக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம். இப்ப நமக்கு அறிவு இருக்கான்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனை பார்ப்போம். ஆமா, இந்த உடம்புக்கு அறிவு இருக்கா அப்படின்னு. இந்த உடம்பு நான் அல்ல. நமக்கெல்லாம் தெரியும் நான் யார் தத்துவம், நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். நான் யார் இந்த உடலா என்று கேட்டால் இல்லை, இது என்னுடைய உடல். அப்ப எனக்கு அறிவு இருக்கா, அது வேற, ரைட். இப்போ இந்த உடல் என்பது ஒரு ஜட பொருள். இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு விஞ்ஞான மருத்துவ விஞ்ஞானம் இந்த உடலுக்கு அறிவு இல்லைன்னு தான் சொல்லும். எனக்கு தான் அறிவு இருக்கு, இந்த உடம்புக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு சொல்லும். ஆனால் நாம பார்த்துட்டோம், ஜடப்பொருள்களில் அறிவு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த உடலுக்கு அறிவு இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா இருந்துதான் ஆக வேண்டும். தட் இஸ் லாஜிக். இதுதான் லாஜிக். அப்ப இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது. ஏன் நம்ம அறிவு ஒத்துக்க மாட்டேங்குது? அதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, இந்த உடல்ல இருக்கக்கூடிய அறிவு பர்ஃபெக்டான அறிவு, சரியாக இயங்கக்கூடிய அறிவு, குறையில்லாத அறிவு. அதை இந்த குறையுடைய அறிவு என்ன சொல்லுது? அதை இல்லைன்னு சொல்லுது. ஏன் இல்லைன்னு சொல்லுது? இந்த அறிவு தான் குறையுள்ளதா இருக்குதே, அதை அறிந்து கொள்ளக்கூடிய முடியல, அவ்வளவுதான். இந்த நம்மளுடைய அறிவு எப்பொழுது அறியும் அளவுக்கு உயர்ந்ததோ அப்ப இந்த உடம்புக்கு அறிவு இருக்குங்கிறது தெரியும். அப்படி தெரிந்தவர்கள் தான் சித்தர்கள். இந்த உடம்புக்கு அறிவு இருக்குன்னு தெரிஞ்சு அந்த உடம்புக்கு வேண்டிய அந்த அத்தனை மருத்துவ விஷயங்களையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொன்றுக்கு அறிவு இருக்குங்கிறது தெரியும். அந்த அறிவை அறிந்தார்கள். ஒரு செடியில் இருக்கக்கூடிய இலைக்கு என்ன அறிவு இருக்குங்கிறத அறிந்தார்கள். அவ்வளவு நுணுகி போனாங்க. இப்ப நம்ம அறகுற அறிவை வச்சு பார்த்துட்டோம்னா இதுக்கு அறிவு இருக்கிறது தெரியாது. நம்ம தான் ஏதோ பெரிய அறிவு போடும். நேற்று நம்ம போன வாரம் நம்ம பேசணும், நம்மெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சாதாரண மனிதர்களை விட ரொம்ப படிச்சு பிஹெச்டி பண்ணி சயின்டிஸ்டா இருக்காங்க மாட்டீங்களா, அவங்கெல்லாம் நாமெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா சாதாரண மனிதர்களை விட அவங்க ஒன்றும் பர்ஃபெக்ட் இல்லை, அறிவு ரீதியாக பர்ஃபெக்ட் இல்லை, முழுமை இல்லை. அப்போ இப்போ இதுல இந்த உடம்புக்கு அறிவு இருக்கு. நீங்க இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு புக்கு, அந்த புக்கு பேர் என்னன்னா உடலின் மொழி அப்படின்னு ஒரு புக்கு இருக்கு. அந்த புக்கை நீங்க கிடைச்சா வாங்கி படிச்சு பாருங்க. உடலின் மொழி அப்படின்னு ஒரு புக்கு இருக்கு. இப்ப இன்னும் நம்ம அதை ஆழ்ந்து எழுதணும், அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு எழுதியிருப்பாங்க. இன்னும் ஆழ்ந்து எழுதணும்னா உடல் அறிவு அப்படின்னு ஒரு புக்கு எழுதணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது. உடலின் மொழிங்கிறது போல உடல் அறிவு அப்படிங்கிறத பற்றி எழுதணும்னு ஆசை. இப்ப இதுல சின்ன ஒரு எக்ஸாம்பிள மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்தது போயிடுவோம். இப்போ உடம்புல எல்லாருக்கும் ஹார்ட்னு ஒண்ணு இருக்கு.
இருதயம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இருதயம்னு ஒண்ணு இருக்குன்னா உலகத்துல 730 கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் அந்த இருதயத்தை அப்படி எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் அந்த ஆர்டின் ஷேப்ல தான் இருக்கு வடிவம். ஒருத்தருக்கு சதுரமாவும், ஒருத்தருக்கு வட்டமாவும், ஒருத்தருக்கு முக்கோணமாவும், ஒருத்தருக்கு செவ்வகமாவும் டிசைன் மாறி மாறி இருக்கான்னு கேட்டா இல்ல, ஒரே டிசைன், ஒரே வடிவம், ஒரே வடிவம். ஓ, எல்லா இந்த உலகமும் இந்த காற்று வந்து ஒரே கம்பெனியில வாங்கிட்டாங்களோ, எல்லா பேருக்கும் ஒரே கம்பெனியில வாங்கி மாட்டியிருக்காங்களோ? எந்த கம்பெனியிலையும் வாங்கினது இல்லையே. இது இயற்கையில் அதுவாக உருவாகக்கூடியது. இது யாரு இந்த இருதயத்தை யாரு வடிவமைத்தார் அப்படின்னு கேட்டா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அம்மாவா? அம்மா வயிற்றுக்குள்ள வடிவமைச்சது. அம்மா எதுவும் பண்ணாங்களா? இல்ல. அப்ப அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறதா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வடிவம் இருக்கு. சரி, அது என்ன பண்ணுது இந்த காற்று அப்படின்னா, ஒருத்தருக்கு ரத்தத்தை சுத்தி விடுது, ஒருத்தருக்கு யூரியனை சுத்தி விடுது, ஒருத்தருக்கு சளியை சுத்தி விடுது. இப்படி மாத்தி மாத்தி பண்ணுதா? இல்ல. 730 கோடி மனிதர்களுக்கும் அது ரத்தத்தை சுழற்சி செய்யக்கூடிய அந்த தன்மை தான் அதுக்கு. அதான் குணம், அதான் குணம். சரி, அதுக்கு இயக்க ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல உள்ள எல்லா ஹார்ட்டுக்கும் என்ன இயக்க ஒழுங்குன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை சுருக்கி விரியற மாதிரி அதுக்கு அதனுடைய இயக்க ஒழுங்கு. அந்த 72ன்னா அதான் 120/80 பிபி. ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை சுருங்கி விரியறது. இந்த 72ங்கிறது யார் செட் பண்ணது? இப்ப நம்ம வாஷிங் மிஷின்ல நம்ம தான் செட் பண்றோம். 5 நிமிஷமா 3 நிமிஷமா. மைக்ரோ ஓவன்ல நம்ம தான் செட் பண்றோம். ஃபேன்ல ரெகுலேட்டர் நம்ம தான் 2ஆ 3ஆன்னு செட் பண்றோம். இந்த ஹார்ட்ல ஒரு நிமிஷத்துக்கு 72 அப்படின்னு யார் செட் பண்ணுது? நம்ம அம்மா வந்து, அப்பா நான் வயிற்றுல இருக்கும்போது நான் 72ல செட் பண்ணி வச்சேன் சொல்றாங்களா? இல்ல அந்த டெலிவரி பார்த்த டாக்டர் இந்த குழந்தை வெளியே வந்தோடனே அந்த ஹார்ட்டை வந்து நான் 72ல செட் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு செட் பண்ணாங்களா? இல்ல நம்மளுடைய கார்டியாலஜி டாக்டர் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு போனாரா? இல்லையே. எல்லா ஹார்ட்டுக்கும் அது ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை சுருங்கி விரியணும் அப்படிங்கிற அந்த இயக்கம் ஒழுங்கு. இது எது எது இதெல்லாம் ஒரு பெரிய கார்டியாலஜி படிச்ச டாக்டர்கிட்டையும் என்ன சொல்லுவாருன்னா, அது ஒரு நிமிஷத்துக்கு 72ல இருந்துச்சுன்னா அது நார்மல், அதுக்கு கீழே வந்துச்சுன்னா லோ பிபி, அது மேல போச்சுன்னா ஹை பிபி. லோ பிபியா இருந்தா இதை பண்ணு, ஹை பிபியா இருந்தா அதை பண்ணு. ஐயா, நீங்க நார்மல்னு சொல்றீங்களே, இந்த நார்மலை நீங்க தான் செட் பண்ணீங்களா? இல்ல எந்த டாக்டர் செட் பண்ணாரு? செட் பண்ணலையே. அது அதுவா செட் ஆயிடுச்சுங்க அப்படின்றாரு. சரி, அதுவா செட் ஆயிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஹார்ட்டுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். ஹார்ட்டுக்கு அறிவு இருக்கு. எப்படி இருக்கு? வடிவமாக, குணமாக, இயக்க ஒழுங்காக ஒரு ஹார்ட்டுக்கு அறிவு இருக்கு. அப்போ இதே போல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அந்த அறிவு இருக்கிறது. அப்ப ஜடப்பொருள்களில் அறிவு, வடிவம், குணம், இயக்க ஒழுங்காக இருக்கிறது. சரி, ஏன்னா இது கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கிறதுனால கொஞ்சம் நம்ம ரொம்ப நேரம் அதை உள்ள போயிட்டோம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக போயிட்டோம். சரி, அடுத்த லெவலுக்கு வந்துருவோம். இதனுடைய ஆழமான விஷயங்களை எல்லாம் நம்ம பயணத்துல நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்த லெவலுக்கு வந்துருவோம். இப்போ உயிர் பொருள்கள்னு வந்துட்டோம். உயிரினங்களில் இந்த அறிவு எவ்வாறு செயல்படுகிறதுன்னு சொன்னா மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உணர்தல், இன்ப துன்பம் அனுபவித்தல், இரண்டுக்கும் இடையே வேறுபாட்டை கணித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டிடையே வேறுபாட்டை கணித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுதான் அங்க இருக்கு உயிரினங்களில். அப்போ உயிரினங்களில் என்னாச்சு? அப்ப இன்ப துன்பம் அனுபவித்தல், உணர்தல்ங்கிறது அந்த அறிவு அடுத்த நிலைக்கு போகுது. இப்ப இதுல எப்படி எல்லாம் உணருது, எப்படி இன்ப துன்பம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு உயிரினத்துக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் இதுவரை நடந்த பயணம்.
நடந்த பயணத்தை தெரிந்து கொள்ளும் போதுதான் நடக்க வேண்டிய பயணம் நமக்கு என்னன்னு புரியும். அப்ப இன்ப துன்பம் அனுபவித்தல் வந்துருச்சு இல்லையா? இது எது வரைக்கும் அப்படின்னா ஐந்தறிவு ஜீவன் வரை. அது எப்படி அந்த அறிவு மலர்ந்திருக்கிறது அப்படின்னா, இந்த உணர்தல், இன்ப துன்பம் அனுபவித்தல் இரண்டுக்கும் இடையே வேறுபாட்டை கணித்தல் அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. சரி, இப்ப மனிதனில் அறிவு எவ்வாறு மலர்ந்துள்ளது? அடுத்த லெவலுக்கு போகுது மனிதன்ட்ட. அது எப்படி போகுது அப்படின்னு சொன்னா மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, மறைபொருளாகிய மனம், உயிர், தெய்வம் இந்த மூன்றையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அறிவு மலர்ந்து. அப்ப இப்ப மனிதனுடைய அறிவு என்ன பண்ணணும்? மனதை உணர்ந்து. உணர்றதே மனம் தானே. மனம்தான் உணர்கிறது. இப்ப சுவையை உணர்வது மனம். இப்போ மனம் சுவையை உணர்கிறது. இந்த மனதை உணரணும் அப்படின்னம்னா யார் உணர்றது? மனம் தன்னை உணர்ந்து. அவ்வளவுதான். மனம் தன்னை உணர்ந்து, தன் மூலத்தை உணர்ந்து. தன் மூலம் எது? உயிர். அந்த உயிரின் மூலமாகிய தெய்வ நிலையை உணர்ந்து. இதுதான் அதனுடைய வேலை. அப்ப அந்த இன்ப துன்பம் அனுபவித்தல்ங்கிறது அந்த ஐந்தறிவோட நிக்குது. இப்ப நீங்க பாருங்க, மகரிஷி அவர்கள் இந்த உணர்தல் அப்படிங்கிறத எடுத்துக்கும் போது மகரிஷி சொல்லுவாங்க, உணர்வு என்பதை நாளா சொல்லியிருப்பாங்க. இது மனிதனுக்கு. இப்ப உயிரினம்னு வந்தோன்னா இன்ப துன்பம் நிறுத்திட்டாங்க. அங்க மனிதனுக்கு வரும்போது மனதனுடைய உணர்வு நிலைகளை 4ஆக பிரித்து சொல்வார்கள். என்ன என்று கேட்டால், இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். அப்போ இந்த இன்பம் துன்பம்ங்கிற வரைக்கும் எது? உயிரினம். அதுல இப்போ அந்த துன்பம் அப்படிங்கிற நிலைக்கு போகும்போது அதுல இருந்து அப்படியே நிறுத்திக்கிற அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் ஐந்தறிவு விலங்கினங்கள் வரைக்கும் இருக்கும். இப்போ மனிதன் என்ன பண்ணணும்னா, அந்த இன்பம் துன்பம் அது ரெண்டையும் கடந்து அதை விட்டுட்டு அடுத்த பாட்டுக்கு போகணும். எது? அமைதி. இது ரெண்டையும் விட்டு அமைதி போகணும். இது ரெண்டையும் விடாம அமைதி போக முடியாது. நம்மால என்ன பண்றோம்? இன்பமும் வேணும், அமைதியும் வேணும், ஆனந்தமும் வேணும், எல்லாமே வேணும், காசும் பணமும் வேணும், நிம்மதியும் வேணும். முடியாது. இது வேணுமா அது வேணுமா? அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை. உனக்கு இவ்வுலகு வேண்டுமா அவ்வுலகு வேண்டுமா? இவ்வுலகு என்று சொன்னால் அது என்னது? இக உலகம். அவ்வுலகு என்று சொன்னால் அக உலகம். இக உலகம், அக உலகம். அப்போ இவ்வுலகு வேணுமா அவ்வுலகு வேண்டுமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புற வாழ்க்கை வேண்டுமா அக வாழ்க்கை வேண்டுமா, புறம் வேண்டுமா அகம் வேண்டுமா அப்படின்னு திருவள்ளுவர் கேட்கிறார். அதுல பாருங்க, இந்த அகத்துக்காகத்தான் புறம். நிறைய பேருக்கு தெரியல. இந்த அகத்துக்காகத்தான் புறம். பொருள்களை தேடுகிறோம். எதுக்கு அப்படின்னா, பசிக்கு சாப்பிடுறதுக்கு. ரைட்டு, சாப்பிட்டீங்க. சாப்பிட்ட உடனே என்னாச்சு? பசி தீர்ந்தது. இப்ப எப்படி இருக்கு? இன்பமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, அமைதியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இந்த அகம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தானே இந்த புறம். இந்த புறம் அகத்தை கெடுக்கிறது என்று சொன்னால் அந்த புறம் எதற்கு? இப்ப கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம அமெரிக்க ஜனாதிபதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். மனிதர்கள் அமெரிக்காவில் 1 லட்சத்துக்கு மேல இறக்கத்தான் செய்வார்கள். அதை பற்றி என்னால ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு நமது நாட்டின் பொருளாதாரம் தான் முக்கியம்.
அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். நான் அடிக்கடி சொல்றது வந்து, ஒரு மனுஷன் வந்து வீட்டுக்கு வர்றான், உனக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா அப்படின்னு ஒய்ஃபிட்ட கேட்குறான். நான் போய் என்ன இப்படி செலவு பண்றியே, நான் வந்து உயிரை கொடுத்து சம்பாதிக்கிறேன், நீ இப்படி இதை போட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு கேட்குறான். அப்ப அந்த ஒய்ஃப் கேட்குறாங்க, உயிரை கொடுத்து சம்பாதிக்கிறியா? ஆமா, உயிரை கொடுத்து சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப அந்த அம்மா கேட்குறாங்க, உயிர் வாழ்வதற்கு தானே ஏன் சம்பாதிக்கணும், நீ அதை உயிரை கொடுத்து சம்பாதிக்கிறீங்கிற? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம உயிர் வாழ்வதற்கு சம்பாதிக்கணுமா, உயிரை இழந்து உயிரை கொடுத்து சம்பாதிக்கணுமா? எதுக்கு அந்த உயிரை கொடுத்து அந்த சம்பாதிக்கிறது எதுக்கு? இந்த பொருள் எதுக்கு? உயிர் வாழ்வதற்கு, உயிர் வாழ்வதற்கு சம்பாதிக்கணும். இப்ப அவர் ஸ்டேட்மெண்ட் என்ன, உயிர் போறதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு பொருளாதாரம் தான் முக்கியம். எதுக்கு அந்த பொருளாதாரம்? இன்னைக்கு எவ்வளவு மயக்கத்துல இருக்கோம்னு பாருங்க. ஆக இந்த வாழ்க்கை அக வாழ்க்கை, புற வாழ்க்கை அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த புறம் வேணும்னா அகம் கெட்டு போடும், அகம் வேணும்னா புறம் கெட்டு போடும். இது வேணும்னா இது, இல்லாட்டி அது. அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணலாமே தவிர ஒன்றில் உயர்ந்தால் இன்னொன்று குறையத்தான் செய்யும். நீங்க நல்லா பாருங்க, மகரிஷி எப்ப ஒரு ஞான நிலை அடைந்து அப்படியே வந்தாரோ, புறம் சுத்தமா போயிடுச்சு இல்லையா? என்னைக்கு அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு இல்லைங்கிற ஒரு ஸ்டேஜ் அவருக்கு வந்தது எல்லாமே போயிடுச்சு. ஆனால் அகத்துல அவர் ஞான நிலை அடைந்து விட்டார், அன்றைய ஞான நிலை அடைந்து விட்டார். அப்போ அப்பயும் என்ன சொல்ல, அப்ப வந்து அப்பயும் அவருடைய மகிழ்ச்சி ஆனந்தமா இருக்கிறாரே, இன்முகம்ங்கிறதுல பேசியிருப்பாங்க, அப்பயும் ஆனந்தமா இருக்கிறாங்க. அப்ப அந்த அகம்புறம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. இப்போ இதுல இந்த இன்ப துன்பத்தை விட்டாதான் நம்ம அமைதி போக முடியும். அமைதிக்கு போயிட்டா ஆனந்தம் அங்க வந்துடலாம். அந்த ஆனந்தம் அப்படிங்கிற நிலைக்கு போகும்போது அதுதான் இறை உணர்வு. ஆனந்தம் என்பதுதான் இறை உணர்வு. இறை உணர்வு, இறை உணர்வு அது எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு கற்பனையில இருக்கிறோம். அது எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன், ஆனா அதை காமிக்க சொல்ல முடியாது. அது ஆனந்தமா இருக்கும். எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்கும். நம்ம ஆனந்தமா இருந்தோம்னா நம்ம இறை உணர்வு இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்ப அந்த ஆனந்தம்ங்கிறத, அந்த உண்மையான ஆனந்தத்துக்கு, அந்த அனுபவத்துக்கு போனவங்க அதுல இருந்து கீழே வரமாட்டாங்க. அவங்கதான் ஞானிகள். அப்போ இப்ப நம்மளுடைய பயணம் இப்ப எங்க இருக்கு அப்படின்னா, இப்ப எல்லாம் இன்ப துன்பத்துக்குள்ளேயே இருக்கு. இன்ப துன்பத்துக்குள்ள கூட எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா துன்பத்துக்குள்ளேயே இருக்கு. அப்பப்ப இன்பத்துக்கு போயிட்டு வருது, துன்பத்தெல்லாம் அதிகமா இருக்கு. அப்ப இன்பம் துன்பங்கிறதுலயே உழந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஐந்தறிவு ஜீவன் வரையாவது அந்த இன்ப துன்பத்துக்கு இடையே உள்ள வேறுபாட்டை கணித்து ரொம்ப துன்பத்துக்கு போகாம ஓரளவுக்கு விழிப்பு நிலையில அது வாழ்ந்தது. எந்த விலங்கினமும் அப்படி ஒன்றும் பெரிய துன்பத்துக்கெல்லாம் போகல. ஆனால் மனிதன் என்ன பண்ணிட்டான், அந்த இன்பத்தில் மயங்கி அதுலயே போய் அதை துன்பமா மாற்றி துன்பத்தின் உச்சத்துக்கு போயிட்டான். இப்போ நான் இது சொல்றத வந்து நீங்க யாரும் தப்பா நினைச்சு வேண்டாம். இன்னைக்கு எல்கேஜியில இருந்து மெட்ரிகுலேஷன்ல இருந்து கல்லூரியில இருந்து அந்த பிஹெச்டி வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிகள் அனைத்தும் இப்ப என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இன்பத்தை எப்படி துன்பமாக மாற்றுவது, அதுக்குதான் படிக்கிறோம். அப்படிதான் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டா அங்க இயற்கை தத்துவ அறிவே இல்லை, இயற்கை பற்றிய அறிவே இல்லை, அறிவை பற்றிய அறிவே இல்லை. இதுக்கு அறிவியல்னு வேற பேர சொல்லிட்டோம், அது அறிவியலே இல்லை. அப்போ அந்த அடிப்படையில எல்லாத்தையும் படிச்சு கடைசியில என்ன பண்றோம்னா, அந்த இன்பத்தை அளவு முறை மீறி எப்படி துன்பமாக மாற்றுவதுங்கிறதுக்கான
கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆக இந்த அறிவு எங்க போய் எப்படி கிடக்குதுன்னு தெரியுதா? தெரியும். அப்ப நம்ம அறிவு இப்ப எங்க போய் மாட்டி பிடிக்குது? அந்த இன்ப துன்பத்தை அறிந்து இரண்டிடையே வேறுபாட்டை கணித்து வாழ்வதற்கு பதில் அந்த இன்ப துன்பத்துக்குள்ள விழுந்து கிடக்குது. புதகுழியில விழுந்த மாதிரி விழுந்து கிடக்குது. அதுல போய் நம்மளை அடகு வச்சிட்டோம். அதுல இருந்து மீண்டு வர முடியல. இப்போ அதுல இருந்து மீண்டு எழுந்து நின்றால்தான் நாம என்ன பண்ண முடியும்? பயணத்தை தொடர முடியும். இப்ப நம்ம பயணத்துக்கு இன்னைக்கு 2வது அறிமுக உரை சொல்லையாச்சு. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், எங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னம்னா இன்ப துன்பம்ங்கிற ஒரு புதகுழியில இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த புதகுழியிலிருந்து முதல்ல நம்ம வெளியில வரணும். இந்த புதகுழியிலிருந்து வெளியில தூக்குறதுக்குத்தான், வெளியே வர்றதுக்குத்தான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி தன் வாழ்க்கையே சொல்லி 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 அவர் தத்துவமா சொல்லிட்டு போனார். புதகுழியிலிருந்து மேல வர்றதுதான் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் பயணிக்கிறது அவன் பயணிச்சுக்க அப்படின்னாரு. அந்த புதகுழியிலிருந்து மேல வரணுமே, முதல்ல வந்தாதானே பயணிக்க முடியும். அப்ப இந்த புதகுழியிலிருந்து இப்ப நாம இந்த அறிமுக உரையை ஆட்சி இருக்கின்றோம். இப்ப புதகுழியிலிருந்து நம்ம மேல வரணும். அதுக்கப்புறம் பயணிக்க வேண்டும். பயணம் ரொம்ப தூரம் இருக்கு. அங்க போய் அடையும் போது அந்த ஆனந்தம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? அனுபவம் செய்யலாம், இறை உணர்வு பெறலாம். அதுதான் ஆனந்தம். இப்ப நம்ம இதுதான் ஆனந்தம் நினைச்சிட்டோம்னா நம்மளா வச்சுக்கலாம். ஒரு ஜிலேபி சாப்பிட்றோம், ஆனந்தமா இருக்கு. அது ஆனந்தமே இல்லையா? அதுக்கு ஆனந்தம் நீ பேரு வச்சுக்க. சரி, நான் வச்சுக்கிறேன், போய வச்சுக்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன ஆயிருது? நின்று போயிருது, மறைஞ்சு போயிருது, நிலைக்கலையே, நீடித்ததாக இல்லையே. அதையே இன்னும் 4 சாப்பிட்டீங்கன்னா வாந்தி வருது. ஆனா ஆனந்தம் அப்படி இல்லையே. ஆனந்தம் அது குறைவில்லாத ஒரு நிலை. அப்படி ஒரு 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 அனுபவம். அதை அனுபவிச்சு பார்த்தா இருந்தது. அதுதான் ஆனந்தம். அப்ப அந்த நிலைக்கு போறதுக்கு நமக்கு ரொம்ப தூரம் இருக்கு. அந்த பயணம்தான் இப்போ நம்ம தொடர இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த அறிவின் பயணம் என்பதில் அறிவுன்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். இந்த அறிவை வைத்துக்கொண்டு நாம அடுத்த பயணத்தை தொடர்வோம் என்று கூறிக்கொண்டு இதுவரை இந்த அறிவின் பயணம் என்ற ஒரு அறிமுக உரையை கேட்டு சிந்தனை செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மிக மிக அருமையான, ஆழமான, அனைவரும் சிந்திக்கக்கூடிய ஒரு சொற்பொழிவு. இந்த சொற்பொழிவு சென்ற வகுப்புல ஐயா கொஞ்சம் ஸ்பீடா போனாங்க. இந்த வகுப்பு கொஞ்சம் பொறுமையாக அதற்குள்ள நம்மளை அழைத்துட்டு போயிருக்காங்க. அந்த அறிவு எவ்வாறெல்லாம் செயல்படுகின்றது அப்படிங்கிறதுக்கான சும்மா மேலோட்டமா தொட்டு 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 அடுத்தடுத்த விஷயம் போயிட்டாங்க. இன்னும் நம்ம ஆழமாக பயணிக்கும் பொழுதுதான் அதனுடைய முழுமைத்தன்மைங்கிறது நாம் அடைய முடியும். இந்த சொற்பொழிவு நாம் பேசுற பட்டிமன்றம் மாதிரியோ அல்லது ஒரு நிறைய கருத்து செறிவு மிக்க ஒரு உரையாகவோ ஒரு வீச்சு உரையாகவோ இந்த சொற்பொழிவு அமையாது. அது அமைந்தாலும் இந்த தலைப்புக்கு அது பொருந்தாது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஐயா அவங்க பேசி பேசி சொல்லி சொல்லி நம்ம கருமையத்துக்குள்ள அந்த மாற்றம் அப்படியே நிகழ அவர் சொன்ன மாதிரி இன்பம் துன்பம் கடந்த நிலைக்கு அந்த பயணமே நம்மளை அழைத்து செல்லும்.
அந்த அளவுக்கு இது ஒரு டீப்பான பிலாசபி. அதனாலதான் நான் முதல்லயே விருப்பம் இருக்கிறவங்க பெயர் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். இன்னைக்கு இப்போ ஒரு 100 பேர் உள்ள இணைந்திருந்தோம், இப்ப 88 பேர் ஆயிட்டோம். ஐயா முடிக்கிறப்ப 91 பேர் இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நாம வேற ஏதோ எதிர்பார்ப்புல நாம் இனிமேல் வந்துடக்கூடாதுங்க. ரொம்ப முக்கியம். இன்றைய பிலாசபி மட்டும் நல்லா ஆழமா எடுத்து செஞ்சுட்டீங்கன்னா, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக ஆழமான வார்த்தைகளாக வந்திருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா இருந்தது, நிறைய இருந்தது. ஒன்று மட்டும் நான் தெரிவிக்க விரும்புறேன். இன்பத்தை எப்படியெல்லாம் துன்பமா மாத்துறதுங்கிறதுக்கான விஷயத்த நாம படிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னார் பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப எனக்கு இன்றைய தலைப்புல ரொம்ப ஆழமாக பிடித்த விஷயமா இருந்தது. அப்ப இதை எடுத்து நம்ம சிந்திக்கணும். இதை ஆழமா சிந்திக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும், அது அவங்க வகுப்புல ஆழமா போறப்ப அவங்க நுணுக்கமா ஒவ்வொரு இடமா இது இப்படின்னு சொல்லி வருவாங்க. அதனால இது கொஞ்சம் ஆழமான உரை, கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா மைல்டா நம்ம வாழ்க்கையை புரட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் செல்லும். அதனால வரக்கூடிய காலங்கள்ல அன்பர்களை நம்ம அதிகமா இணைத்து கொண்டு செல்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம். இந்த அற்புதமான உரையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை காணிக்கையாக்கி